நம்ம எல்லாரும் ரிசோர்ட் சேனல் தான் வந்திருக்கோம். ஸ்கூல் லீவ் விட்டதுனால நாங்க எல்லாரும் ரூபி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லா தூரம் போயாச்சு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ எல்லாரும் சேஃபா வந்துட்டீங்களா? டயர்டா இருப்பீங்களா? கொஞ்சம் நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன். ஓகே மம்மி. எல்லா தூரம் வந்துட்டோம், டயர்டா இருக்குப்பா எனக்கு. உனக்காவது டயர்டாக தான் இருக்கு, எனக்கு பட்டெக்ஸே வலிக்கு. எனக்கு மயக்கம் வர்றது மாதிரி இருக்கு. உனக்காவது மயக்கம் தான் வருது, நான் மயங்கியே போயிட்டேன். வீட்டுக்கு ரூமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களோ? ஆமா, ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அக்கா எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க, ஆனால் அந்த மேக வீட்டுக்கு மட்டும் பெயரவே செய்யாதீங்க. இந்த கதையை சின்ன பிள்ளைகிட்ட சொல்லாத, அவங்க பயந்துருவாங்க. நான் சொல்ல மாட்டேங்கா. நீனும் வாரியா? இல்லக்கா, வேலை இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. மம்மி நீங்க வர வேண்டாம், நானே சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, எங்க வேணா சுத்தி பாருங்க, ஆனா அந்த மேக வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் மம்மி அங்க போக கூடாது? அங்க பேய் இருக்கு, யாரெல்லாம் போனாங்களோ அவங்க திருப்பி வந்ததே கிடையாது. மம்மி நீங்க இந்த காலத்துலயுமா இதை நம்புறீங்க? பேயும் இல்லை, நாயும் கிடையாது. சரி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க ஊர்ல எல்லாத்தையும் பார்த்தாச்சு ரூமி, இப்போ போர் அடிக்கி. நீ ஸ்கூல்ல சொல்லுவியே பேய் வீடு, அங்க கூட்டு போறியா? அம்மா கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா கொன்றுவாங்க. யாருக்கும் தெரியாம போயிடும் ரூமி. ஐயோ, பேயா? நான் வரலப்பா சாமி. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் பல பேய பார்த்துருக்கேன். சரி, நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு ஓடி வந்துருவோம். இதுதான் அந்த மேக வீடு, ரொம்ப பயமா இருக்கு. ஆத்தாடி, இந்த வீட்டுல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாம், நம்ம திரும்பியும் வீட்டுக்கு ஓடி போயிருவோம். வீடு தீ பறிக்கிற மாதிரி இருக்கு. வண்டி கொஞ்சம் நிப்பாட்டு. ஏண்டி? இல்லடி, வண்டி நிப்பாட்டு, ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீட்டில் பேய் கிடையாது, இங்கே மனுஷங்க தான் இருக்காங்க. பாரு, சாப்பிட்டுட்டு இலை போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு சதி இருக்கு. அப்படிதான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ராக்கி திருடன் இவன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் களவாண்டுட்டு இங்க வந்து போட்டுட்டு பேயின்னு ஏமாத்துறான். போனை போட்டு எல்லாரையும் கூப்பிடு, இவனை நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். எல்லா நேரம் தான் இவனை பிடிச்சு வச்சிருக்கோம். ஊர் மக்கள்லாம் எங்க? ஓ, இந்த திருடனா? இவன் தான் எங்க எல்லாரையும் பேய் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானா? ஆமா ஆண்டி, இவனை போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணிடணும். போலீஸுக்கு கால் பண்ணியாச்சு. நீங்க ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. பொண்ணுங்க இப்படி தான் தைரியமா இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஊர் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே பேயின்னு சொன்ன திருடனையும் பிடிச்சாச்சு. யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பாதீங்க, உண்மையை தேடுங்கள். நன்றி, வணக்கம்.